நம் ஒவ்வொருவரின் பிறப்பும் நம்பிக்கை தரும் பிறப்பாக இருக்க 2025ஆம் ஆண்டை யூபிலி ஆண்டாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தமிழகத்தின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நத்தமலை என்ற குக்கிராமத்தை சார்ந்த திரு சபாநாயகம் என்பவர் மிகவும் ஏழ்மையான கிராமத்தில் பிறந்த ஒரு மனிதர். அவருக்கு கல்விக்கான சரியான வாய்ப்பும் கிடைக்கவில்லை. இதனால் அவருக்கு இங்கு வேலையும் கிடைக்கவில்லை. இதனால் அவர் மிகவும் வறுமையில் வாழ்ந்தார். இருப்பினும் தனது கடின உழைப்பினாலும் விடாமுயற்சியினாலும் தான் பெற்றிருந்த கல்வி தகுதியை கொண்டு அரபு நாட்டுக்கு சென்று ஒரு தொழிற்சாலையில் குறைந்த ஊதியத்திற்கு பணியில் சேர்ந்தார். அவர் பணியில் சேர்ந்த அந்த நிறுவனம் மிகவும் சிறிய நிறுவனம். அங்கு வேலை செய்தவர்கள் வெறும் 20 பேர் மட்டுமே. ஆனால் அவரிடம் இருந்த மூலதனம் என்னவென்றால் நேர்மையாக வேலை செய்வது, பொறுப்புடன் நடப்பது, தன் சொந்த நிறுவனமாக நினைத்து உழைத்ததுதான். அவருக்கு வேலை ஒரு தொழில் அல்ல. அந்த நிறுவனத்தின் முதலாளிக்கும் நிறுவனத்திற்கும் நம்பிக்கைக்கு உரியவராகவும் அர்ப்பணிப்பு கொண்டவராகவும் இருந்தார். அந்த நிறுவனத்தின் திட்டங்கள் வெற்றி பெற்றன. 20 பேர் இருந்த நிறுவனம் 100 பேராகவும், 100 500ஆகவும், 500 1000ஆகவும், 1000 2000ஆகவும் வேலை செய்யும் அளவுக்கு உயர்ந்தது. இன்று அந்த நிறுவனம் 20 கிளை நிறுவனங்களை ஏற்படுத்தி பணி செய்து வருகின்றார். இவரின் வெற்றிக்கு பின்னால் பணாசையோ பதவியாசையோ இல்லை. மாறாக நிறுவனத்தின் வளர்ச்சி மட்டும்தான் தன்னுடைய குறிக்கோளாக கொண்டிருந்தார். அதே நேரத்தில் இவர் தன்னுடைய வளர்ச்சியை மட்டும் பார்க்கவில்லை. தான் பிறந்து வளர்ந்த அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்களும் தன்னை போலவே கல்வியிலும் பொருளாதாரத்திலும் உழைப்பிலும் நேர்மையிலும் மற்றும் அர்ப்பணிப்பிலும் உயர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்களும் வளர்ச்சி அடைய ஒரு நம்பிக்கையின் தூண்டுகோலாக இருந்தார். எனவே அவர் அந்த கிராம இளைஞர்கள் படிக்கவும் திறமைகளை வளர்த்து கொள்ளவும் அதே நிறுவனத்தில் நேர்மையான வழியில் வேலைவாய்ப்பு பெறவும் எல்லா விதமான உதவிகளையும் செய்து அந்த இளைஞர்களின் எதிர்காலம் மட்டுமல்லாமல் அந்த கிராமத்தின் எதிர்காலத்தையும் மாற்றினார். இந்த மனிதனின் நேர்மையும் அந்த நிறுவனத்தின் மேல் கொண்டிருந்த அர்ப்பணிப்பையும் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக அவருடைய ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் மிகவும் அவசியம் என்பதை உணர்ந்து அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் தான் மரணமடையும் முன்பு தன் அன்பு மகனை அழைத்து அந்த மனிதரை எந்த காரணத்தை முன்னிட்டும் வேலையிலிருந்து நிறுத்திவிடாதே, காரணம் அவர்தான் இந்த நிறுவனத்தின் ஒரு முக்கிய தூண், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் தவறாதே. இதை தனது மகனுக்கு அறிவுறுத்திய சில நாட்களிலேயே அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் இறந்து விடுகிறார். பிறகு அந்த உரிமையாளர் மகன் தனது தந்தை வழிகாட்டியபடியே அந்த மனிதரை எல்லா பணியாளர்கள் முன்பாகவும் அழைத்து, இந்த நாள் முதல் நீங்களும் நானும் இவர் காட்டும் வழியிலும் ஆலோசனைப்படியும் தான் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்திவிட்டு அந்த நிறுவனத்தை அவருடைய பொறுப்பில் விட்டு சென்றார். திரு சபாநாயகம் தனது உரிமையாளரின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் உண்மையுள்ளவராகவும் செயல்பட்டு அந்த நிறுவனம் இன்று அரபு நாடுகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் முக்கியமானதாக திகழ உழைத்து வருகிறார். இவர் தனது 60வது பிறந்தநாளை கொண்டாட தனது கிராமத்திற்கு திரும்பி வந்தார். அப்பொழுது குடிசைகள் நிறைந்த அந்த கிராமம் இன்று கோபுரங்களாக உயர்ந்து நிற்க இவரது தாராள மனமும் தன்னலமற்ற சேவையும் தான் காரணம் என்பதை உணர்ந்த அந்த கிராம மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இவருடைய பிறந்த நாளை வெகு விமர்சனையாக கொண்டாடி அவரை மகிழ்வித்தனர். இதுபோன்றுதான் அருட்சகோதரி ராணி மரியாவும் முகவரி இல்லாத ஆதிவாசி மக்களுக்கு சுய உரிமையோடு வாழவும், அருட்தந்தை ஸ்டெயின் சுவாமி அவர்கள் பழங்குடி மக்கள் தாங்கள் இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு குரல் இல்லாதவர்களின் குரலாகவும், புனித அன்னை தெரசா அவர்கள் அனாதைகள், ஆதரவற்றோர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாகவும் திகழ்ந்தார். இன்று நாம் ஒவ்வொருவரின் பிறப்பும் இவ்வாறு நம்பிக்கை இழந்து
வாழ வழி தெரியாத பல்வேறு துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகளை சந்திக்கின்றவர்களுக்கு, குறிப்பாக குடும்ப வாழ்விலும், உறவு வாழ்விலும், அன்பியத்திலும், பங்கிலும், சமூகத்திலும் வாழ்கின்றவர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற பிறப்பாக நம் பிறப்பு உள்ளதா? மாபெரும் இயேசு பிறப்பும் மற்றும் வாழ்வும் பிறருக்கு நம்பிக்கை தருகின்ற பிறப்பாக இருப்பது போல, நம்முடைய பிறப்பும் வாழ்வும் பிறருக்கு நம்பிக்கை தருவதாக இருக்க, இந்த யூபிலி ஆண்டில் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக இருக்க நம் வாழ்வை மாற்றிக்கொள்வோம்.